பொடி தோசா. My choice is பொடி தோசா. மசாலா தோசா. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். திருப்பூர் புதிய பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்தில் இருந்து முதியவரை கீழே இறக்கிவிட்டு பேருந்து ஊழியர்கள் தள்ளிவிட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூரில் இருந்து மதுரைக்கு இயக்கப்படும் அரசு பேருந்து தினமும் ஒரு முறை கோபிக்கு மாற்று பஸ்ஸாக இயக்கப்படுகிறது. சில நாட்களுக்கு முன் இந்த பஸ் மதுரையில் இருந்து திருப்பூர் வந்து புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து கோபி புறப்பட்டது. அப்பொழுது முதியவர் ஒருவர் மூட்டை முடிச்சுகளுடன் பேருந்தில் ஏறினார். அவரை நடத்துனர் தங்கராஜ் பேருந்தில் இருந்து வலுக்கட்டாயமாக கீழே இறக்கிவிட்டார். எதுவும் பேசாமல் இறங்கிய அந்த முதியவரை இரும்பு கம்பியால் அடித்து விடுவதாக மிரட்டியதுடன் கீழே தள்ளியும் விட்டார். இதில் தடுமாறிய முதியவர் கீழே விழுந்து சிறிது நேரம் கழித்து எழுந்து சென்றார். அரசு பேருந்தின் நடத்துனரின் இந்த செயலை அங்கிருந்த பயணி ஒருவர் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பகிர்ந்தார். வீடியோவை ஆதாரமாக கொண்டு போக்குவரத்து கழக அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். பின்னர் நடத்துனர் தங்கராஜ் மற்றும் ஓட்டுநர் முருகன் இருவரையும் சஸ்பெண்ட் செய்து போக்குவரத்து கழகம் உத்தரவிட்டது. முதியவர் போதையில் இருந்தார். சக பயணியருக்கு இடையூறு செய்யும் வகையில் யாரேனும் போதையில் ஏறினால் அவர்களை இறக்கி விடும்படி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அதனால்தான் இறக்கி விட்டோம் என விசாரணையில் இருவரும் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அப்படியானால் தமிழ்நாட்டில் பலர் குடிபோதையில் தான் பேருந்தில் பயணம் செய்கிறார்கள், பொதுமக்களுக்கு இடையூறு செய்கிறார்கள், அவர்களை ஏன் இறக்கி விடுவதில்லை என்று மக்கள் மத்தியில் கேள்வி எழுகிறது. முதியவரை தள்ளிவிட்ட சம்பவம் பெரும் வேதனை அளிக்கிறது.